ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம் கோயம்புத்தூரில் நடக்கிற இந்த 10 வயசு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண விஷயம் இப்போ நியூஸில் பிரபலமாக போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நியூஸ் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்குது. இது என்ன தான் செய்ய அப்படிங்கிறதே தெரில. 2 மாதம் பிள்ளையானாலும் கற்பழிக்க, பால் குடிக்க பிள்ளையிலேருந்து பாடையில் போகிற கிளவி வரைக்கும் எல்லாரையும் ரேப் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்போ நாங்கள் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோங்களா எந்த மனநிலையில் நாங்கள் இருக்கேன்? ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளைங்களை பெற்றாலே இப்போ என்ன பெரிய பாவம் மாதிரி எங்களே ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க. நாங்கள் ஏன் பொம்பளை பிள்ளையாக பிறந்தோம் அப்படிங்கிறத, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எங்களையும் நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கிங்க. நீ தான் அடிபட்டுட்ட, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, கை கால் உடஞ்சி போயிடுச்சுன்ட்டாங்க, உடனே எதுக்கு இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்? அந்த 10 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொலை செய்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது. அப்போ உனக்கு எதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே தேவை கிடையாது. நீ உன்னையும் என்ன செஞ்சுருக்கணும், அந்த பொண்ணை எப்படி பண்ணியோ அதே மாதிரி உன்னையும் செஞ்சுருக்கணும். இந்த நேரத்தில் செய்யாமல் உனக்கு உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய தப்பு. என்னையை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய தப்பு தான். பண்ணும்போது 10 வயசு பிள்ளைகிட்ட நீ என்ன காமத்தை கண்ட, உனக்கு என்ன தோணுச்சு? அப்போ அது நான் தான் பெற்ற பிள்ளைன்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்க. பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தால் என்ன, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தானே நம்ம பார்த்துக்கணும். ஆனால் அந்த கொஞ்சம் பேசிக்கான விஷயம் கூட உன் மண்டையில் இல்லாமல் நீ அந்த மாதிரி ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்து, பிள்ளைங்க எல்லாருமே சாக்லேட்னா விரும்பி சாப்பிட தான் செய்வாங்க, இல்லைன்னா சொல்லவே மாட்டோம். பக்கத்து வீட்டு பிள்ளையே உன்ட்ட எத்தனை நாள் பேசியிருக்கும் பழகிருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது விட்டுருங்கன்னு சொல்லும்போது கூட உனக்கு மைண்ட் செட் தோணலையா, ஐயோ இது நம்ம பிள்ளை மாணி அப்படின்னு. இப்போ நீ இந்த லெவலில் பண்ணியிருக்க அப்படின்னா உன்னை ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதே ஃபஸ்ட்டு தப்பு. உனக்கு என்னன்னாலும் நடந்துட்டு நீ செத்தா சாவுன்னு உன்னை விடலை. சரி, அதே இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு கேட்டாலும் அதுவும் கேள்விக்குறி தான். உன்னை கூட்டு வந்து இன்னும் விசாரிச்சுட்டே தான் இருக்கோம். விசாரணை பண்ண போகிறோங்காங்க. அந்த விசாரணை என்னைக்கு முடிய, நீ என்னைக்கு தண்டனையை வாங்கிட்டு அழுக? நாங்கள் எல்லாம் உட்காந்து அந்த பிள்ளை இப்படி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நித்தம் உட்காந்து அழணும். அப்புறம் இந்த நியூஸ் மறக்கணும் ஒரு 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வரும். அந்த நியூஸை மறந்துட்டு நாங்கள் இப்படி பேசிட்டு போயிட்டே இருந்தோம்னா உனக்கான தண்டனைலாம் என்னைக்கு கிடைக்க, எப்போ கிடைக்க? அப்போ இதுக்கான ஒரே முடிவு யார்? சிஎம் சார் தான் எடுக்கணும். எல்லா சின்ன பிள்ளைங்களும் ஆசைப்பட்டாங்கல்ல, விஜய் சார் தான் வரணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்பட்டோம், இல்லைன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கரெக்டான தண்டனை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயமாயிரும். இவ்வளோ பெரிய ஒரு திருப்புதல் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே நாங்கள் நினச்சிக்கிடுவோம். சின்ன பிள்ளைங்களாம் மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்ல, ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு 5 வயசு பிள்ளைங்க 6 வயசு பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே விஜய்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் செஞ்சுட்டோம். அந்த மாற்றம் இன்னைக்கு வந்தே ஆகணுங்க ஒரு முடிவில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்து உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அது நடந்தால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அவனுக்கு கொடுக்க ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். அவன் செத்தா சாவட்டும்னு விடுங்க. அப்படி ஒருத்தனை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒரு பொம்பளை பிள்ளையை தொடுறதுக்கே அவன் பயப்படணும். பொம்பளை பிள்ளையை பெற்றாலே பெரிய சாபம் வாங்கி பெற்றமான்னு இப்போ எங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க. நாங்கள் ஏன் பொண்ணாக பிறந்தோம் அப்படிங்கிறத நினைக்கிற அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டீங்க. அந்த 10 வயசு பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? பக்கத்து வீட்டு மாமா எப்பவும் போல் கூப்பிட்றாரு, எப்பவும் போல் பேசுகிறாரு, நம்ம எப்பயும் போல் சாக்லேட் வாங்கி கொடுக்காரு, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்காரு, நம்ம எப்பயும் போல் இருந்துக்கலாம்னு நினச்சி தானே அந்த பிள்ளை நம்பி போயிருக்கும். ஸோ இவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்காம இவங்களை உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எங்களை பொறுத்தளவுக்கு பெரிய தப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக இது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். ஸோ கரெக்டான தண்டனை கொடுக்குற தண்டனைலாம் அடுத்து எவனும் ஒரு சின்ன குழந்தையத்தோட கூட பயப்படணும். 2 வயசு 2 மாதம் குழந்தையிலேருந்து நாளைக்கு சாக போகிற கிளவியை கூட விட்டு வைக்க மாட்டேங்காங்க. அப்போ இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கலங்க போய் தான் என்ன பண்ணிட்டு போகலாம், பண்ணோமா அந்த பிள்ளை தானே சாகுது, நம்ம நல்லா ஜெயிலில் போய் சாப்பாடு சாப்பிட்றோமா, நல்லா உறங்குறோமா, எந்திக்கோமா, அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு தப்பு பண்ணுறோமா, இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு கரெக்டான ஒரு தண்டனையை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து எவனாவது ஒரு பொம்பளை பிள்ளை மேலே கையை வைக்கவே பயப்படணும். பொம்பளை பிள்ளையை கை வைக்கல, பார்க்கவே ஃபஸ்ட்டு பயப்படணும். அந்தளவுக்கு தண்டனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இனிமேல் எவனுமே பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்டாலே அவன் வாயை மூடணும். அந்தளவுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். இது எத்தனை பெற்றோர்கள் எத்தனை தடவை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், எங்களுக்கு கவலையாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையை பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்னு நினச்சி நாங்கள் எத்தனை நாள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறது, எத்தனை நாள் பயந்து வெளியே விடாமல் வச்சுருக்கிறது. பொம்பளை பிள்ளைங்க எல்லா துறையிலையும் போய் சாதிக்கணும்னு நினைக்கிங்க. அந்த ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் விடாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? 10 வயசில் 2 மாதத்தில் 3 மாதத்தில் இப்படி பண்ணி கொலை பண்ணிட்டா நாங்கள்லாம் எங்கே வெளியே வீட்டை விட்டு வெளியவே போக முடியாத சுச்சுவேஷன் நீங்களே கொண்டு வந்துடுவீங்க. எப்பயும் போல் வீட்டுக்குள்ளேயே வேலை பார்க்கணும், செய்யணும், இதே எங்களோட ரொட்டீனாக ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு கண்டிப்பாக அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும். அவனுக்கு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுக்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடணும். அவன் என்ன பண்ணானே தெரிஞ்சு போச்சு. இனி அந்த நாயெலாம் உயிரோட இருந்தால் என்ன, செத்தா என்ன, அது என்ன நமக்கு பெரிய விஷயமா? அவன் மொத்தத்தில் இருக்கவே கூடாது. பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க எல்லாத்துக்குமே இந்த தண்டனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். ஸோ அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் இனிமே இப்போ புதுசாக சிஎம் பதவி ஏற்றிருக்கீங்க. ஸோ இனிமேல் இந்த தப்புகள்லாம் இருக்காத அளவுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஸோ இதே கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.